டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் ராமதாசு தரப்பினர் தற்போது புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். தலைவர் பதவியில் இல்லாத ஒருவரின் குழுவுக்கு கட்சி அங்கீகாரம் சின்னம் ஒதுக்கியிருப்பது ஏற்புடையது அல்ல என்று அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், இந்த புகார் மனுவில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகாரை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற ராமதாஸ் தரப்புதான் இந்த புகார் மனுவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்எல்ஏவாக இருக்கின்ற அருள், அதே போன்று பொதுச் செயலாளர் முரளி சங்கர், சட்ட ஆலோசகர் டாக்டர் அருள் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை இன்று காலையில் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் கடந்த சில தினங்களாக இரண்டாக பிளவுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கின்ற ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த அன்புமணி தலைமையில் மற்றொரு அணியுமாக இரண்டாக பிளவுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு கடிதம் அன்புமணி ராமதாஸுக்கு அனுப்பப்பட்டது. அந்த அனுப்பப்பட்ட கடிதத்தை அந்த கட்சியின் சார்ந்த வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அந்த கடிதம் என்பது அன்புமணி ராமதாஸை தலைவராக அங்கீகரித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது ராமதாஸ் தரப்பு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருக்கிறது. குறிப்பாக தலைவர் பதவியில் இல்லாத ஒருவருடைய குழுவிற்கு கட்சியினுடைய சின்னம் அங்கீகாரத்தை எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது? இது முழுமையாக ஏற்புடையதல்ல. நாங்கள் பல்வேறு மனுக்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்கள் கடிதம் மீது தங்கள் தரப்பு அழைத்து விசாரணைக்காக அழைக்கவோ அல்லது எங்களுக்கு கடிதம் அனுப்பவோ இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தவறி இருக்கிறது. உரிய நடைமுறை இல்லாமல் அன்புமணிக்கு கடிதம் அளித்தது தவறு. அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். உரிய விசாரணை அடிப்படையில் தான் இந்த அங்கீகாரம் என்பது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். பீகாரை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இறுதியில் தான் பீகார் சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் போட்டியிடப் போகிறோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்தும் அன்புமணி ராமதாஸ் பொய்யான புகார்களின் அடிப்படையில் தனக்கு ஒரு கடிதத்தை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்கியிருக்கிறார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் ஒருதலைபட்சமாக அன்புமணியினுடைய கடிதத்தை மட்டுமே பரிசீலித்து முடிவு செய்திருக்கிறது. தங்கள் தரப்பு, அதாவது ராமதாஸ் தரப்பு வழங்கிய அந்த கடிதத்தை பரிசீலிக்கவோ அல்லது அது தொடர்பாக தங்கள் தரப்பினுடைய விளக்கங்களை கேட்காமலேயே ஒரு முடிவை எடுத்து அன்புமணி ராமதாஸிற்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்பது ஏற்புடையதல்ல. உடனடியாக அந்த கடிதத்தை திரும்ப பெற்று இரு தரப்பினரையும் அழைத்து பேசி உண்மையானவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்லாமல் அந்த சின்னத்தையும் ஒதுக்க வேண்டும் என்று தற்போது அவர்கள் புகாரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.